சென்னையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்தது தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றுள்ள மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் ராஜினாமா செய்து மீண்டும் மதிமுக சின்னத்தில் போட்டியிடட்டும், அதற்கான முழு ஆதரவையும் தருவேன் என்று விஜய் என்னிடம் கூறினார் என தெரிவித்தார். இந்த பேட்டி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வைகோவின் இந்த கருத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இது அரசியல் ரீதியான குதிரை பேரம் போல் தெரிகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். ஒரு கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து வேறு அரசியல் சூழ்நிலையை உருவாக்க முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்றதா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்புகின்றனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்கவில்லை. இருப்பினும் சமீப காலமாக பிற கட்சிகளில் இருந்த சில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தவேகாவில் இணைந்து வருவதையும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. தூய சக்தி என்ற அரசியல் முழக்கத்துடன் வந்த கட்சி ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்களுக்கும் இடமளிக்கிறதா என்ற கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். மேலும் செந்தில் பாலாஜி தொடர்பான விவகாரங்களையும் சிலர் இந்த விவகாரத்துடன் ஒப்பிட்டு பேசுகின்றனர். பிற கட்சிகள் மீது குதிரை பேரம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் தங்கள் மீது எழும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்வார்கள் என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்து புகார்கள் அளிக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த விவகாரம் எந்த திசையில் செல்கிறது, சம்பந்தப்பட்ட தரப்புகள் என்ன விளக்கம் அளிக்கின்றன, அதிகாரப்பூர்வமாக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்பது தமிழக அரசியலில் முக்கிய கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும்.